எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அனும ஜெயந்தி. இந்த கர்நாடகா மற்றும் ஆந்திரா, வட மாநிலங்கள்லாம் இன்றைக்கி அனும ஜெயந்தி கொண்டாடுறா. நம்ம ஊரில் மார்கழி மாதம் அமாவாசை அன்றைக்கி அனும ஜெயந்திங்கிறது நம்ம கொண்டாடுறாப்புல. இவாளுக்கு இப்போ சித்திரை மாதம் பிறந்துடுது. இங்கே சாந்திரமானபடி இல்லையா, அதனால் இங்கே சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடுது. சித்திரை மாதம் வரக்கூடிய இந்த பௌர்ணமி, இவாளுக்கு சித்ரா பௌர்ணமி இன்றைக்கி தான். அதே மாதிரி இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி தான் அவள் அனும ஜெயந்தி கொண்டாடுறா. பௌர்ணமி நேற்றுக்கு இருந்தது, இன்றைக்கி கொஞ்சம் இருக்குது. இந்த ஊரில் இன்றைக்கி தான் அனும ஜெயந்தி கொண்டாடுறா. அனுமான் நமக்கே தெரியும், ராமபக்தர். அவர் ஒரு சிரஞ்சீவியாக இன்றைக்கி இருந்துட்டுருக்கார். இன்றைக்கி ராம்னு சொல்லிட்டு அவர் இந்த பூலோகத்தில் இருந்துகிட்டே தான் இருக்கார். அவருக்கு அவரோட பிறப்பை பற்றியோ ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் நமக்கெல்லாம் எந்த தகுதியுமே கிடையாது. அதனால் நம்ம என்றைக்கு வேணாலும் அந்த ராம வாயுபுத்திரனோட அந்த பிறந்தநாளை கொண்டாடலாம், தப்பே கிடையாது. அந்த ரீதியில் பார்த்தா இன்றைக்கி இங்கே அனும ஜெயந்திங்கிறதுனால அனுமாரை பற்றி ஒரு குட்டி கதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே பார்த்தேன்னா சங்கடகர சதுர்த்தி ஆகட்டும், வரலட்சுமி நோன்பு ஆகட்டும், எந்த ஒரு நாள் கிழமை ஆகட்டும், சந்தோஷ மாதா பூஜைலாம் பண்ணும்போது கூட நம்ம ஒரு கதை படிப்போம். அந்த கதையை நம்ம கேட்குற பொழுது அந்த அந்த பகவான் அந்த யாருக்கோ அந்த அவளோட கதை இல்லையா, அதை கேட்குற பொழுது நமக்கு அதுக்கான புண்ணியம் நமக்கு கிடைக்கும். நம்மளால் பெரிய பூஜைகள்லாம் பண்ண முடியலன்னா கூட இந்த கதாசிரவணம், அதாவது சிரவணங்கிறது கேட்குறதுங்கிறது ரொம்பவே உயர்வான ஒரு விஷயந்தான். அதனால் கேட்கக்கூடிய எல்லாருக்குமே அனுமாரோட பரிபூர்ணமான கிருபை கிடைக்கும். அதனால் இந்த அனுமாரோட கதையை உங்களுக்காக நான் இன்றைக்கி சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கும். அனுமாரோட அம்மா அஞ்சனாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அஞ்சனா ஒரு ஜென்மத்தில் இந்திரனோட சபையில் டான்ஸ் ஆடக்கூடிய அப்சர ஸ்திரீயாக இருக்கா. அவள் ஒரு தடவை பூலோகத்துக்கு வரும்பொழுது சுற்றின்னு இருக்கும்பொழுது ஒரு குரங்கு ஒன்று மரத்தடியில் உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இன்னும் அது குரங்கு தவம் பண்ணது ரொம்ப அலட்சியமாக சிரிக்கிறாள். அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்டு அந்த முனிவரோட தவம் கலைஞ்சு போயிருது. அவர் ரொம்ப கோபமாக நீ ஒரு அடுத்த பிறவியில் வானரமாக பிறப்ப அப்படின்னு சாபம் விட்டுடுறார். அதை கண்டு ரொம்ப பயந்து போயிடுறா. அந்த சாபத்தை கேட்டு அஞ்சனா ரொம்பவே நடுங்கி போயிடுறா. நடுங்கி போய் சாபத்துக்கு எனக்கு விமோசனம் வேணுமே அப்படின்னு கேட்குறா. உடனே அவர் சொல்கிறார், உனக்கு ஈஸ்வரனோட அனுகிரகத்தால் மிகுந்த பலசாலியாக இருக்கக்கூடிய, மிகுந்த பக்திமானாக இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறப்பான். அதி அற்புதமான ஒரு குழந்தை உனக்கு பிறப்பான். அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் உன்னோட சாபம் விமோசனம் ஆகி நீ சாபத்துலேருந்து விடுதலை ஆகிடுவ அப்படின்னு சொல்கிறார். உடனே அவள் மீண்டும் இந்திரலோகத்துக்கு போகிறா. போன உடனே அவளுக்கு அந்த முனிவரோட சாபத்தினால இறந்து போய் அடுத்த பிறவியில் பூலோகத்தில் வானர முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக பிறக்கிறாள். பிறந்து அவள் வேட்டையாடி கொண்டு திரிஞ்சுட்டுருக்கா காட்டில். அப்போ அவளை மாதிரியே வானர முகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தனை அங்கே சந்திக்கிறாள்.